உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திமுகவும் அதிமுகவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நாடகம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போல. என்ன காரணம்னா, ஒன்றுல தமிழ்நாட்டு 67 பேரும் நீ சாப்பிட்ற இல்லை நான் சாப்பிட்றேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி குர்பானியாக இருந்துக்கிடுவோம். திமுக அரசுக்கு கடைசியாக ஞானம் பெற்று செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளது அண்ணாமலைக்கு எடுத்த மிக வெற்றி என்பதில் அவர் சொன்னதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. தமிழக மக்கள் பாஜகவை ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன குறைவு இருக்குது? பாஜக தீண்டத்தகாத கட்சியா சொல்லுங்க? இல்ல பாஜக விதேசி மதத்தை வைத்து மட்டும் தான் நீங்க அரசியல் செய்றீங்க இல்லையா? மதத்தை வைத்து திமுக அரசியல் செய்யலையா? மதத்தை வைத்து அண்ணா திமுக அரசியல் செய்யலையா? ராமர் கோயில் முடிஞ்சுடன் ஞானவாபி மசூதி எடுத்துக்கிட்டீங்க. இது திராவிட கட்சிகள் செய்யலையே, பாஜக தானே செய்யுது. மோடி அவர்கள் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறாரு 400 தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு காரணத்தினால மோடி அவர்கள் இப்படி சொல்றீங்க? இந்த ஆண்டும் வரக்கூடிய சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு வரக்கூடிய பார்லிமெண்ட் முடிஞ்சு டெல்லி செங்கோட்டையில் மீண்டும் பிரதமராக மோடி அவர் கொடியேற்றுவார். ஆனால் தேசிய கொடி எங்கே ஏற்றுவார்? காங்கிரஸ் கட்சி அவருடைய வீட்டிலும் அவருடைய அலுவலகத்திலும் ஏற்றுவார்கள். தென் மாவட்டங்களில் முக்குளத்தோரினத்தின் வாக்குகள் இல்லாமல் அண்ணா திமுக ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் திமுகவுக்கு சக்சஸ். இந்த முறை தமிழகத்துல அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வளர்ந்திருக்குது. பிடிக்காத ரெண்டு நபர், ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று ஆளுநர். இவங்க திமுக காரங்க இதுவரைக்கும் பொய் சொல்லி பெரியாரையும் அண்ணாவையும் சொல்லி ஏமாற்றி கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி பொய் சொல்வது அவங்களுக்கு கைவந்த கலை. இந்த கைவந்த கலையை இனிமேல் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 10 வருடமா பிரதமரா இருக்கிற மோடி அவர்கள் ஒரு முறை கூட மீடியாவை சந்திக்காததுக்கான காரணம் என்ன? சபாநாயகர் செய்தது தவறுனா ஆளுநர் அவர்கள் செய்ததும் தவறு தானே சார்? ஒரு விஷயங்களுங்க, இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் என்ன செய்ய போகின்றது, என்னென்ன மாதிரியா இவங்க நோஸ் கட் பண்ண போறாங்க என்பது ஆளுநருக்கு எல்லாமே தெரியும். பாஜகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏங்க, எடப்பாடி தான் சொல்லிட்டாரு, ஏற்கனவே நாங்க கட்சியில் கூட்டிலிருந்து விலகி வந்தாச்சு, எங்களுக்கு அவங்களுக்கு ஒட்டோ ஒருவோ கிடையாது. அந்த முக்குலத்துறை இனம் என்றால் அதிமுகவில் வி.கே. சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இந்த 3 பேரையும் பிரித்து விட்டோமே ஆனால் திமுகவுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்ற நிலைப்பாடுதான். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வி.எஸ். ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்தது பாஜகவின் வெற்றி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திடீர் ராஜினாமா என்ன காரணத்திற்காக? செந்தில் பாலாஜியை ஆரம்பத்திலே அவர் ஊழல் இதாகி மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டிய ஆள், அப்படிப்பட்டவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். அப்போதே திராவிட முன்னேற்ற கழகம் அவரை அமைச்சரிலிருந்து நீக்கணும், அதுதான் மரபான நிலைப்பாடு. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மீன் பிடிக்கக்கூடியவர்கள் தூண்டில் புழுவை போட்டு அந்த குளத்துக்குள்ளே போடும்போது அங்கே இருக்கிற மீன் புழுவை சாப்பிட்டால் மீன் கரைக்க வந்துவிடும். அதே போல் ஈடியும் ஐடியிடம் இவர் ஏதாவது சொல்லிவிட்டார்னா அறிவாலயமே காலி, டமார் டுமீர் ஆயிரும் என்ற நிலைப்பாட்டுக்காக தான் அதாவது கொலைவாலைக்கு எப்படி ஓலையை வைத்து வைக்கோலை வைத்து மூடி பொதிஞ்சு வைக்கிறாங்களோ அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி வாய் திறக்காமல் இருப்பதற்காக ஒரு நிலைப்பாடு தான். அதுக்கப்புறம் புழல் ஜெயிலில் போட்டாங்க. அமைச்சர் இல்லாத லாகா இல்லாத முன்னாள் பாஜக அரசிலும் போது லாகா இல்லாத அமைச்சராக சந்திரசேகரராவ் எப்படி இருந்தாரோ மத்திய அமைச்சர் இருந்தபோது லாகா இல்லாத அமைச்சராக இருந்தார். பட் எத்தனை நாள் ஓட முடியும்? எதிர்கட்சிகள் கேட்குறாங்க, நீங்கள் சம்பளமே கொடுக்குறீங்க, அரசாங்க சம்பளம், எவ்வளோ சலுகை அவங்களுக்கு தேவையா என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது லாஸ்ட்டாக நடந்த இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் சபாநாயகர் ஆளுநர் உரையாற்றும் போது ஆளுநர் படிக்கக்கூடாத சில விஷயங்களை அவங்க படிக்க வைக்கும்போது ஆளுநர் அதை ஏற்றுக்கிடாமல் அவர் வெளிநாடு போய் செய்கிறாரு. இனிமேலும் இருந்தால் நமக்கு பல சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய இந்த ஆளுநரால் பல சட்ட சிக்கல் வரும் என்ற நிலைப்பாடை கருத்தில் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்ட வழக்கறிஞர்கள்லாம் ஆலோசனை போட்டு அதன் பின்னர் தான் திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளார். ஸோ இப்போ நிலைப்பாடு என்ன, நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். இப்போ அதற்கு பதில் என்ன சொல்வார் அண்ணாமலை அவர்கள் என்றால், எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் என்பது. ஆனால் உண்மைதான். காரணம் என்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
எதிர்க்கட்சி என்ற வரிசையில் இருக்கின்றதா ஒரு தலைவர் என்றால் அண்ணாமலை அவர்கள் தான். அதுக்கு அடுத்தபடியாக வி.கே. சசிகலா அம்மையாரை சொல்லலாம். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை பெரிய அளவுக்கு வாதம் செய்வதோ எதிர்த்து மக்களுடைய குறைகளை தட்டி கேட்பதோ, அவங்களும் எல்லா இடங்களையும் எதிர்க்க வேண்டிய இடங்களை எதிர்த்து தானே சார் இருக்கிறாங்க. இது நாடகம். எது நாடகம்னு சொல்றீங்க? எது திமுக திமுக மீது ரகசியமாக பந்தபாசத்தை வைத்துக்கொண்டு வெளியில் மக்கள் மத்தியில் நாங்கள் ஐடிஎம்கே எதிர்க்கட்சி வாசலில் இருக்கிறோம், திமுகவுடைய செய்ய மக்கள் விரோத செயல்களை நாங்கள் தட்டி கேட்கிறோம் என்பது முழுக்க 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 நாடகம். அது எப்படி சார்? என்னது திமுகவும் அதிமுகவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இது நாடகம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போல. என்ன காரணம்னா அதிமுக ஆட்சியில் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு. இந்த அமைச்சர் நடந்த ஊழல்களை எல்லாமே திமுக எதிர்க்கட்சி வாசலில் இருக்கும்போது எல்லாமே தட்டி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் கொண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க. அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறை வாரியாக எப்படி ஊழல் நடக்கின்றது, அந்த ஊழல் அமைச்சர்கள் என்ன செய்கின்றார்கள், அமைச்சரின் உதவியாளர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அமைச்சருடைய அரசு செயலர் ஐஏஎஸ் அதிகாரி என்ன செய்கின்றார்கள் எல்லாம் அக்கு வேற ஆணி வேறாக அவர் சொன்னார். உதாரணத்துக்கு கார்த்திகை கமிஷனை பற்றி சொன்னாரா இல்லையா, ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அதிகாரி பற்றி சொன்னாரா இல்லையா, தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முந்தைய அதிமுக ஆட்சி நடந்த ஊழல்களை விசாரித்து தனி கமிட்டி அமைத்து அதை மக்கள் மன்றத்தில் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அந்த நிகழ்வு திமுக ஒருபோதும் அதிமுக அமைச்சர் நடந்த ஊழல்களை வெளியில் காட்டவும் இல்லை, அப்படி சம்பவம் நடந்தது மாதிரியும் தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் இது மக்களுடைய வரிப்பணம், மக்கள் கஜானா. ஒன்றில் தமிழ்நாட்டை 67 பேரும் நீ சாப்பிட்றா இல்லை நான் சாப்பிட்றேன், நம்ம 2 பேரும் ஒரு கூட்டணி குர்பானியாக இருந்துக்கிடுவோம், தேசிய கட்சியை வரவிடக்கூடாது. அதில் காங்கிரஸ் கட்சி என்பது அறிவாலயத்தின் கும்பகரணாக ஆகிவிட்டது. அதை எதிர்க்கட்சி என்ற வரிசையில் இருந்து இன்றைக்கி தேசிய அரசியல் செய்கின்றால் அண்ணாமலை மட்டும்தான் திமுகவுடைய குறைகளையும் திமுக மக்களுக்கு எதிராக செயல்படுகிற சிந்தனை விஷயங்களையும் தட்டி கேட்கின்றார். ஆகவே இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கைதும், செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை நாள் ஜெயிலிருந்து காலம் கடந்து ஞானம் பெற்ற கதை போல் திமுக அரசுக்கு கடைசியாக ஞானம் பெற்று செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளது அண்ணாமலைக்கு எடுத்த மிக வெற்றி என்பதில் அவர் சொன்னதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயமும் பாஜக தரப்புல அடிக்கடி சொல்ற விஷயம்னா, நாங்க தான் எதிர்க்கட்சி மாதிரி செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உண்மை எப்பொழுதுமே மனிதனுக்கு கசக்கும். ஆகவே இன்னைக்கு மக்கள் மத்தியில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் வரிசை சித்தாந்த ரீதியா தமிழக மக்கள் பாஜகவை ஏத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல என்ன குறைவு இருக்குது? பாஜக தீண்டத்தகாத கட்சியா சொல்லுங்க, இல்ல பாஜக விதேசி கட்சியா? மதத்தை வைத்து மட்டும்தான் நீங்க அரசியல் செய்றீங்க இல்லையா? மதத்தை வைத்து திமுக அரசியல் செய்யலையா? மதத்தை வைத்து அண்ணா திமுக அரசியல் செய்யலையா? 45லேருந்து 67 ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுகவும் மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் இனம் என்ற பெயரை பொய்யாக சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இவங்களுக்கு தேவைப்பட்ட மாவட்டத்தை உருவாக்குறது, மாவட்டத்தை பிரிக்கிறது, ஏகப்பட்ட இது தில்லாலங்கடி வேலைகளை செய்து கொண்டு தான் 2 திராவிட கட்சிகளும் தங்களுடைய எந்த திராவிட கட்சியுமே பாத்தீங்கன்னா என்ன ஒரு மசூதிக்குள்ள போய் இங்கதான் எங்களுடைய கோவில் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு விதியும் பண்ணது கிடையாது. நீங்க ராமர் கோவில் இஷ்யூ எடுத்துக்கோங்க, அடுத்தது ராமர் கோவில் முடிஞ்சுடன் ஞானவாபி மசூதி எடுத்துக்கிட்டீங்க. இது திராவிட கட்சிகள் செய்யலையே, பாஜக தானே செய்யுது. நீங்கள் வட இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களையும் முகலாயர்கள் கொள்ளடிக்க வந்தவர்கள், அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். எடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அப்போது அந்த நேரத்தில் ராமர் கோயிலும் சரி, நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலும் சரி, அந்த சிலைகளெல்லாம் அடித்து உடைத்து சிலைகள்லாம் கிணத்துல தூக்கி போட்டு மசூதியை கட்டினார்கள். இது நாங்கள் சொல்லவில்லை, நீதிமன்ற வழக்கிலிருந்து தொல்லியல் ஆராய்ச்சி வரைக்கும் இங்கு இருந்ததாக எல்லா வரலாறும் உள்ளது. அங்கே வரலாற்று இதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே டீல் பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் கூட பல ஆலயங்களில் இந்து மத கோயில்கள் தான் உள்ளது என்பது வரலாறு சான்றிதழ் கொடுக்கின்றது. அதற்காக அதை பிரச்சனை பண்ண முடியுமா? இன்றைக்கி சென்னையிலே அந்த மாதிரி இருக்குது, வேளாங்கண்ணியில் அந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, நாகூருக்கு போகிறாங்க, இந்துக்கள் தான் அதிகமாக போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, நீங்கள் அந்த புராண இதிகாச வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்து மத தெய்வங்கள் சம்பந்தமான நிலைப்பாடுகள். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்து மதத்தையே இழிவுபடுத்தி இந்து மத தெய்வங்களை இழிவுபடுத்தும் போது திமுகவும் வாழ முடிகின்றது, அண்ணா திமுகவும் வாழ்கின்றது. ஆலந்தை பாருங்கள், போலந்தை பாருங்கள், நெதர்லாந்தை பாருங்கள், கிரீன்லாந்தை பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம். இந்தியாவில் இருப்பதான் ஒரிஜினலிசம் சொன்ன போலி மதசார்மையை கடைபிடிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்களும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் நினைக்கிறார்கள். தவிர்த்து பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை அவர்கள் சமுதாயத்தையும் அந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் இன்று வரையும் சிலடமொழி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் பிஜேபி தட்டி கேட்பதில் என்ன தவறு உள்ளது என்பதுதான் என்னுடைய கேள்வி.
பாஜக ஜெயிக்க ராமர் கோயில் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில். நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம தமிழகம், அதாவது தென்னிந்தியா அப்படின்னு பார்க்கும்போது அரசியலையும் மதத்தையும் வேறு மாதிரியா தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களால தென்னிந்தியாக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அல்லது காங்கிரஸை பொறுத்தவரையும் ஊழலையும் அவருடைய போலீஸ் மத சார்பினையும் பொய்யான வாக்குறுதலை கொடுத்து எப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சியில் வருகின்றார்கள். அந்த விதத்தில் அவர்களை ஊழலையும் அந்த திராவிடம் என்ற பெயரை பிரிக்க முடியாது. ஆனால் பாஜக அப்படில அத்தனை சித்தாந்தங்களையும் தேசியம், தெய்வீகம், இந்த நாடு ஒரு தனித்துவமாக இருக்க வேண்டும், இந்த பாரத பண்பாடு ஒரு கலாச்சாரம் மிக்க நாடு, இந்த நாட்டில் எல்லா மதத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படை கொண்டுதான் இன்று ஒரே நாடு ஒரே மக்கள் குடியுரிமை சட்டம்லாம் கொண்டு வர வேண்டியது. காரணம் என்னவென்றால் தேசம் எதிர்காலத்தில் யார் கையிலோ சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்தியாவில் உள்ள மக்களை இந்தியா அரவணைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய நாட்டு பாரத பிரதமர் மக்களிடம் சொல்லுகின்றார். மீண்டும் 3வது முறை பாஜக தேர்தலில் சந்தித்து பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்பதையும் மக்களும் தீர்மானித்து உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறாரு 400 தொகுதிகள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு காரணத்தினால வந்து மோடி அவர்கள் இப்படி சொல்றீங்க? நீங்க இந்த ஆண்டு சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு, கடந்த ஆண்டு சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு செங்கோட்டையில் கொடியாத்தினார் பிரதமர். அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கேவலமாக பேசினார். என்ன பேசினார்னா, அடுத்த ஆண்டு எங்கள் கொடி உங்கள் கட்சி ஆஃபீஸில் ஏற்றுவீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்லுகிறோம், இந்த ஆண்டும் வரக்கூடிய சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு வரக்கூடிய பார்லிமெண்ட் முடிஞ்சு டெல்லி செங்கோட்டையில் மீண்டும் பிரதமராக மோடி அவர் கொடியேற்றுவார். ஆனால் தேசிய கொடி எங்கே ஏற்றுவார்? காங்கிரஸ் கட்சி அவருடைய வீட்டிலும் அவருடைய அலுவலகத்திலும் ஏற்றுவார்கள். ஏனென்றால் ஒரு நம்பிக்கை. பாரத பிரதமர் அவர்கள் கடைசியாக நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் என்ன சொன்னார்? ஒரு சின்ன இடைக்கால பட்ஜெட்டை போட்டு என்ன சொன்னார்? நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், வந்த பிறகு மக்களுடைய தேவையான நிறைவான பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் செய்வோம்னு சொன்னார். நம்பிக்கை இருக்குதா இல்லையா? ஆகவே நம்பிக்கை என்பது ஒரு வாழ்வின் அச்சாணி. ஆகவே தேச மக்களுடைய நாடி நலன் இதெல்லாம் பிடித்தனால்தான் மக்கள் பாஜக வாக்களிப்பார்கள். இந்த நாடு மீண்டும் ஒரு ராமராஜ்யம் அமைக்க வேண்டும், ராமன் கண்ட கனவு, ஈசன் கண்ட கனவு நிறைவேறும் என்பதில் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒரு மனதாக முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து காட்டுவது திமுக கட்சி. காரணம் என்னவென்றால் அண்ணா திமுகவை 4ஆக பிரித்தார்கள். தென் மாவட்டங்களில் முக்குளத்துறையினத்தின் வாக்குகள் இல்லாமல் அண்ணா திமுக ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் திமுகவுக்கு சக்சஸ். தென் மாவட்டத்தில் உள்ள மிஷினரிகள் அனைத்தும் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து மிஷினரிகளுக்கும் சர்க்குலர் அனுப்பி உள்ளார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது பெரும்பான்மை மக்களுக்கு யார் பாதுகாப்பு சொல்லுங்கள்? ஆகவே பாஜக கடந்த முறையை விட தமிழ்நாட்டில் இரட்டிப்பான வாக்குகளை அள்ளி செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தமிழகத்துல வந்து அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வளர்ந்துருக்குது. ஆனா நிறைய விமர்சனங்கள் தானே சார் வருது. மூக்குன்னு தான் தும்மல் இருக்குதானே செய்யும். ஒரு மனிதனுக்கு மூக்குன்னு இருக்குது, அங்கே தும்மல் வரதான் செய்யும். அதுக்காக மூக்காரத்தை போட்ட முடியுமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தானே முடியும். ஆகவே விமர்சனம் அதாவது ஒரு மனிதன் விமர்சனம் இருக்கும் சார், விமர்சனம் மட்டும் தான் இருக்கு அண்ணாமலை மீதுங்கிறதான் கருத்து. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இல்லாவிட்டால் கோயிலுக்கு ஏது அர்ச்சனை? ஆகவே விமர்சனங்களும் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவரை பயணிக்க விடத்தில் விமர்சனம் தாராளம் உள்கட்சியிலே வரும், வெளிக்கட்சியில் வரும், எல்லாம் வரதான் செய்யும். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகத்தை மையம் வைத்து தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை மையம் வைத்து தான் பாஜக வெற்றி நடை போடுகின்றது. அந்த கருத்துக்களை தான் சொல்லும் போது தான் ஆளுநரும் ஐயோ ஆளுநருக்கு மேலேயும் அவங்களுக்கு திமுக பிடிக்கல, அண்ணாமலை சொல்கிறதும் கருத்துக்களும் பிடிக்கல. 2 பேருக்கும் பாரதியார் சொன்ன மாதிரி கணக்கு என்றால் பாரதியாருக்கு பிடிக்கும், வழி சொல்லி களின்னு சொல்லுவார் பாரதியார். அதே போல் அவர்களுக்கு பிடிக்காத 2 நபர், ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று ஆளுநர். இவர்களும் திமுககாரங்க இதுவரைக்கும் பொய் சொல்லி பெரியாரையும் அண்ணாவையும் சொல்லி ஏமாற்றி கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி பொய் சொல்வது அவர்களுக்கு கைவந்த கலை. இந்த கைவந்த கலையை இனிமேல் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் அவங்க வந்து அதிமுக பிரித்து தென் மாவட்டத்தில் கணிசமான வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்களை மீண்டும் பெற்றுவிடலாம் என்ற உள்ள பகல் கோட்டை அவங்க பகல் கனவு காண்கிறார்கள். பகல் கனவு பலிக்காது என்று சொல்வார்கள். அதுக்கு மக்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு டாட்டா பையனா ஏற்கனவே 2 முறை நீங்கள் எம்பியாக இருந்து தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் ஜெயிச்சு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணீங்க? இதே நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு 5 எம்பி கொடுத்துட்டிங்கன்னா 5 பேரும் மந்திரி ஆவாங்க.
மாநிலத்தினுடைய திட்டங்களை வளர்ச்சி பெறும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை சூழ்ந்த பிஜேபிக்காரர்களுக்கு எத்தனை பேருக்கு கவர்னர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அமைச்சராக இருக்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு வளமான தமிழகம் காண கண்டிப்பாக மக்கள் பாஜக வாக்களிப்பார்கள் என்பது திண்ணம். இப்போ இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருந்ததால உங்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு இருந்தது. இதற்கப்புறம் வந்து அவங்க தனித்து போட்டிடுறாங்களோ எப்படி போட்டோம், அதிமுக கூட இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாக்கு மிக குறைவாக வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து போயிட்டு இருக்குல்ல சார், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் கூட்டு களவாணிகள். மக்களுடைய வளர்ச்சிகளை, மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்ப சேம நல நிதிகளை பெருக்கி கொண்டவர்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் சளைத்தவர்கள் அல்ல. இன்னைக்கு மக்களுடைய வளர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் வளர்ச்சி. இன்னைக்கு நீங்கள் 2 தைரியம் உள்ள 2 கட்சியும் சொல்ல தயாரா, தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியையும் மருத்துவத்தையும் பொதுவுடைமையாக்குவோம், அரசு ஏற்றுக்கொள்ளும் சொல்ல தயாரா. காரணம் என்னென்றால் சாராய ஆலைகளும் கல்லூரிகளும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் எல்லாமே திமுக அதிமுகவுடைய அமைச்சர்களுடைய நிறுவனம் தானே. அப்படி என்றவர்களுக்கு மக்களை பற்றி என்ன கவலை சொல்கிறார்கள்? ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஆட்சியில் உள்ள அமைச்சரே அரசாங்க மருத்துவமனை வேண்டாம், தனியார் மருத்துவமனை போதும் என்று சொல்லக்கூடிய மனநிலை என்றால் இருக்குது என்றால் உங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது இருக்கின்ற போது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு சொல்லுங்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 கட்சியுமே மக்கள் விரோத தீய சக்திகள். இந்த தீய சக்திகள் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே தமிழகத்தில் தேசியம் மலரும், அதில் தேசிய ஆட்சி மலரும், பாஜக மலரும். அந்த பாஜகவில் தமிழ்நாட்டின் ஒளிவிளக்காக அண்ணாமலை இருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. 10 வருடமா பிரதமரா இருக்கிற மோடி அவர்கள் வந்து ஒரு முறை கூட மீடியாவை சந்திக்காததுக்கான காரணம் என்ன சார்? அவர் எப்படி மறுபடியும் சூஸ் பண்ணி என்ன காரணத்துக்காக மீடியாவுக்காக பயப்படுறாரா மோடி அவர்கள்? ஒரு விஷயங்களுங்க, பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு வழியில் பயம் இல்லை. பயம் இல்லைன்னா மீடியாவை சந்திக்கலாம், மடியில் கனம் இல்லை. பயம் இல்லைன்னா சந்திக்கலாம் இல்லையா? அதாவது நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியுது. பிரதமருக்கு பத்திரிகைகளை சந்திப்பார், சந்திச்சோன்னா பத்திரிகைக்காரங்க வந்து அந்த அதாவது இடதுசாரி சிந்தனை உள்ள ஊடகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள், தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தவாதிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன இடக்கு முடக்கான கொஸ்டினை கேட்போ பயப்படுறாரு மோடி அவர்கள்? பயம் என்பதே கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய செயல்பாடு என்ன. ஒரு பிரதமர் வந்து மீடியாவை சந்திக்காம இருக்கிறது சரி நீங்க நினைக்கிறீங்களா? பிரதமர் எந்த திட்டத்தை செய்தாலும் ஆட்டோமேட்டிக்காக செய்தி நிறுவனம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் என்றால் முதலமைச்சர் செய்யக்கூடிய அத்தனை இதுகளும் அந்தந்த மாநிலத்துடைய பிரியாருக்குள்ள தான் கொடுக்குறாங்க. ஒரு மாவட்டம் அமைச்சர், ஒரு மாவட்ட கலெக்டர் அந்த மாவட்டத்தில் உள்ள திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த மாவட்டத்தில் உள்ள பிஆர்ஓக்கள் தான் பத்திரிகைகளுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் நாட்டின் பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் நல திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் ஊடகங்கள் தனியாக இருக்கிறது அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுமாரி உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் அவர் சொல்லி தானே இருக்கிறாரு. ஆகவே பத்திரிகைகளும் சந்திச்சாதான் பிரதமர் கண்டிக்கலன்னா அதில் வந்து சும்மா, அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா பிரதமரை இதுவே திராவிட கட்சிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? சொல்லுங்க. அதாவது இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் எத்தனை முறை பத்திரிகை சந்திச்சுக்காரு சொல்லுங்க? 10 வருஷமா வந்து மீடியாவை சந்திக்கல, அத பத்தி நீங்க பேச மாட்டேன்றீங்களே. இல்லங்க, நான் தான் சொல்றேன், உங்களுடைய எண்ணங்கள் என்ன? பிரதமரை வம்பு கிழித்து அதன் மூலமா அவரை டென்ஷன் ஆக்கி அதை வைத்து குளிர் காயலாம் என்று எதிர்கட்சிகள் நினைக்கின்றன. அந்த எதிர்கட்சிகளின் தீனிகளுக்கு ஊடகங்கள் ஆகிவிடக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. ஆகவே பிரதமர் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாடும் முக்கியம், நம்முடைய நலனும் முக்கியம், மக்களும் முக்கியம் என்பதற்காக தான் எல்லா திட்டங்களும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நெட்டில் எடுத்து பாருங்கள், எல்லா திட்டப்பணிகளும் ஒழுங்காக இருக்கின்றது. பத்திரிகைகளை சந்தித்தால்தான் திட்டங்கள் செய்வேன், பத்திரிகைகளை சந்திகள் திட்டங்கள் பண்ண முடியாது என்ற நிலைமை ஒருபோதும் பாஜக நினைத்தது கிடையாது. 140 கோடி மக்களையும் கண்ணின் இமை போல் காத்தக்கூடிய ஒரு தலைவன் என்றால் அது பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான். இது நான் மட்டும் சொல்லவில்லை, உலகத் தலைவர்கள் கூட, பெரும் தலைவர்கள், பெரிய வல்லரசு மிக்க நாடுகள் கூட மீண்டும் பிரதமர் தான் மோடி வர வேண்டும் என்பதுதான் நினைக்கிறார்கள். தவிர்த்து இந்தியாவில் பிரதமருக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் தீய சக்திகள், அந்நிய சக்திகளுடன் கைக்கூலிகள் தான் பிரதமரை விமர்சனம் செய்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தொடர்ந்து ஆளுநர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணமாக தான் இருக்குது. அவர் வந்து பாஜகவின் ஆதரவாளராகவே செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த முந்தா நேற்று நடந்த அந்த
சட்டசபை கூட்டத்தொடரிலே பார்த்திருக்கலாம். எதற்காக வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட அவர் வந்து மறுக்கிறாரு? இது தமிழ்நாட்டின் ஒரு மரபு. அரசு விழா முதற்கொண்டு பள்ளிக்கூடங்கள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியில வந்து தேசிய கீதம் பாடுறதுன்னா இங்க இருக்கிற மரபா இருக்கு. அதை ஏன் உடைக்கணும்னு ஆளுநர் அவர்கள் நினைக்கிறார்? ஆளுநர் அவர்கள் உடைப்பதுக்கின்ற இடத்துல நீங்க சொல்ற மாதிரி கிராமத்தை சொல்லுவாங்க, ஆகாதவன் கைப்பட்டா எல்லாமே தீட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆளுநர் வந்து நின்னா குற்றம் தும்முனா குற்றம் என்பதற்காக, அதாவது ஒரு மாநிலத்தின் அமைச்சரவையில் சபாநாயகர் நடுநாயகமாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் அவர்களும் அப்படிதானே சார் இருக்கு? உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஆளுநர் அறிவுபூர்வமான நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, ஆட்சி என்ற பேரில் மக்கள் விரோதமாக என்னென்ன செயல்படுறீங்க, தமிழ்நாட்டுடைய கலாச்சார பண்பாட்டெல்லாம் எப்படி நீங்கள் சிதறடிக்கிறீங்க, மக்களை எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் திராவிடம் என்ற பொய்யான ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு ஆளுநர் எதிர்கட்சியாக செயல்படுறாரு, அப்படிதானே சார்? எதிர்கட்சியாக என்பது அல்ல, தமிழ்நாட்டுடைய நாடி நரம்புகளை, தமிழ்நாட்டுடைய இதிகாச வரலாறுகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை நன்கு படித்து அறிந்து தெரிந்து புரிந்துதான் அவர் செயல்படுகின்றார். சட்டசபை கூட்டத்தொடர் அப்படின்னா அது மரபு என்னன்னா தமிழ்நாட்டுடைய செயல்பாடுகள் சாதனைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து உரையாய் வாசிக்கிறது தான் இத்தனை வருடமா வழக்கமா இருக்கு. அதையே மறுக்கிறார் ஆளுநர் அவர்கள். அதாவது இதுக்கு முன்னால பல ஆளுநர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநர் மாளிகையில் இவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் போவாங்க, அங்கே போய் டீ சாப்பிடுவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, பரவாயில்ல. பட் இந்த ஆளுநர் வந்து முழுக்க படித்து எல்லாமே செயல்படக்கூடியாங்க. இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் அவர் செய்யக்கூடிய பணிகள் ஆன்மீக பணிகளும் செய்கின்றார். கல்லூரி நிகழ்ச்சிகளில் ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்றார். இப்படி ஆன்மீகத்தை பேசினா திமுக ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதனால தான் திமுக அந்த மாதிரி இட்டு கட்டுறாங்க. சபாநாயகர் இப்படி பேசலாமா? அப்படி பார்த்தா நாங்கள் சவார்கரையே பார்த்தோம், கோட்ஸேவே பார்த்தோம், எங்களிடமா உங்கள் ஜம்பம் சபாநாயகர் இப்படி பேசலாமா? சொல்லுங்கள். சபாநாயகர் செய்தது தவறுனா இப்போ ஆளுநர் அவர்கள் செய்ததும் தவறு தானே சார்? ஒரு விஷயங்களுங்க, இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் என்ன செய்ய போகின்றது, என்னென்ன மாதிரியா இவங்க நோஸ் கட் பண்ண போகிறாங்க என்பது ஆளுநருக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சி இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் ஒன்றும் கிடையாது. ஆகவே ஆளுநர் இதை இப்படி தான் இவங்க நோஸ் கட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அதில் அவர் பருமன் காப்போம் என்ற நிலைப்பாடு மேற்கொண்டார். ஆகவே ஆளுநர் அவருடைய மரபை சரியாக இருந்தார். ஆனால் ஆளுநர் மீது குற்றம் சுமத்தினால்தான் ஓட்டு வங்கிகளை உருவாக்கி திமுக மீது உள்ள பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் தமிழக மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் நிலைமை கொடுக்க. ஆகவே ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் திமுக அமைச்சர்கள் அதாவது மிகப்பெரிய பிரபகண்டப்படுத்தி இதை வச்சு ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கி ஒரு நாடகம் நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்க. ஆகவே ஆளுநர் நடை செயல்பாடு அனைத்தும் சரியாக தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏங்க, எடப்பாடி தான் சொல்லிட்டாரு, ஏற்கனவே நாங்கள் கட்சியில் கூட்டிலிருந்து விலகி வந்தாச்சு, எங்களுக்கு அவங்களுக்கு ஒட்டோ உறவோ கிடையாது, இக்காலத்திலும் இல்லை எக்காலத்திலும் இல்லை. எடப்பாடி மட்டும் சொல்லவில்லை, சிவி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாரி நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னால் இதுன்னு அக்னி பிரவேசம் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். நான் இல்லைன்னு சொல்லி என்ன ஒரு காரணத்துக்காக இந்த கேள்வி வருதுன்னா, இந்த ஆளுநர் விவகாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கருத்துமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்ல கிடையாது. ரொம்ப ஒரு மழுப்பலான பதில் தான். இது வந்து சபாநாயகரும் ஆளுநருக்கும் உள்ள பிரச்சனை, எதிர்கட்சி நாங்கள் என்ன சொல்வது அப்படிங்கிற மாதிரி மழுப்பலான பதில் தான். எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாடக அரங்கேற்றம் திமுக திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றது. அவர்கள் வாக்கு வங்கிகளை வரவும், அவர்கள் மக்களிடம் நல்ல பேர் எடுப்பதற்காகவும் நாம அதுக்கு துதி பாடணும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஆளுநர் என்ன மக்கள் ஒரு சொல்லி அடிப்பட்டார், ஒன்றுமே இல்லையே. ஆகவே இது முழுக்க திமுகவுடைய திட்டமிட்ட செயல். அந்த திட்டமிட்ட செயலுக்கு நாம் துணை போய் கொண்டு அவர்களுக்கு விளம்பரத்துக்கு நாம் முகவரி ஆயிடக்கூடாது என்பதற்காக தான் எடப்பாடி அண்ணன் அவர்கள் தெளிவான முடிவுள்ளார். அடுத்து இந்த ஓபிஎஸ் அவர்களுடன் இணைகிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எங்கெங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் உடன் இணைகிறதுனால உங்களுக்கு வாக்குகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முக்குலத்தோர் இனத்தின் வாக்குகள் இல்லாமல் ஏடிஎம்கே நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. கொங்கு மண்டலம் கவுண்டர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையோ அதே போல் குறிப்பாக அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் முக்குலத்து இனம் ஓட்டு தேவை. அந்த முக்குலத்து இனம் என்றால் அதிமுகவில் வி.கே. சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இந்த 3 பேரையும் பிரித்து விட்டோமே ஆனால் திமுகவுக்கு கொண்டாட்டம் என்ற நிலைப்பாடு தான். ஆகவே தான் திமுகவுடைய சதி வலையில் அதிமுகவில் உள்ள சில மாஜி தலைவர்கள் இது பண்ணிட்டாங்க. அது காரணம் என்ன?
அதிமுக அமைச்சர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம். அதனால தான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க கண்டுக்கிடாமல் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வச்சு தான் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் முழுக்க திமுகவுக்கு தான் வாக்கு கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டில் திமுக நினைக்குது. அதுதான் நிலைப்பாடு. ஆகவே ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு, அவர் ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. பிரதமர் மோடி மட்டுமல்ல, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் சிறந்த அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த உள்ளவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு. பாஜக அவர்களை ஒருபோதும் அவரை கைவிடாது. நிச்சயமாக பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு பதவியில் அவர் வருவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.